இப்படிப்பட்டவர்களுக்கு நரகம் நிச்சயம். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நட்சத்திரக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். இப்படிப்பட்டவர்களுக்கு நரக நிச்சயம். எப்படிப்பட்டவர்களுக்கு? கொலை செய்பவர்கள், பாவத்தை அறிக்கை செய்யாமல் அந்த கொலை பாதகத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் சொன்னால் அவர்களுக்கு நரக நிச்சயம் என்பதை மத்தேயு 5ஆம் அதிகாரம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. 20 முதல் 26 வரை, மத்தேயு 5 20 முதல் 26 வரை வாசித்தோம் என்றால் அதைத்தான் கடவுள் உணர்த்துகிறார். கொலை பாதகன், கொலை செய்பவன், கொலைக்கான மன்னிப்பை பெறாதவன், கொலை பாதகத்தில் வாழ்பவன் நரகத்திற்கு ஆளாகிறான். அங்கே வேறு விதமாய் தண்டனை தீர்ப்பு என்று எழுதப்பட்டிருக்கும். தண்டனை தீர்ப்பு என்பது நரகம். இரண்டாவது, தன் சாயலாக இருக்கிற, கடவுளின் சாயலாக இருக்கிற சகோதர சகோதரிடம் வீணாய் சினம் கொள்பவன் எரி நரகத்துக்கு ஆளாவான், தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவான். தன் சகோதரனை, தன் சகோதரியை முட்டாள் என பரிகசிப்பவன் எரி நரகத்துக்கு, தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவான். தன் சகோதரனை, தன் சகோதரியை அறிவிலேயே என்று சொல்பவன் எரி நரகத்துக்கு, தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவான். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அப்படி என்றால் இதன் வழியாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பெரிய உண்மை என்னவென்று சொன்னால், இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அன்பு நமக்குள் குடிகொண்டிருக்கும் என்று சொன்னால், ஊற்றப்பட்ட இறை அன்பை பிறர் அன்பாக வெளிப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக இருப்போம் என்று சொன்னால் இத்தகைய தீமையான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வராது. ஆகவே இறை அன்பை பிறர் அன்பாக பிரசவிப்போம், அந்த பிறர் அன்பில் நிலைத்திருப்போம். மாறாக வானக வாழ்வுக்கு நாம் சொந்தமாகுவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.